எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டில் அமெரிக்காவுடைய இப்போ லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்யூப்மெண்ட் பேக்கேஜ், அதாவது எம்டிஇன்னு சொல்லக்கூடிய மேஜர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் $37 மில்லியன், அதற்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் லாஜிஸ்டிக்ஸ்லாம் சேர்த்து ஒரு 649, கிட்டத்தட்ட ஒரு $700 மில்லியன் அளவுக்கான இந்திய ரூபாய் படி கணக்கெடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. இது செனட்டில் அப்ரூவல் ரிவ்யூ பீரியடுக்கு போகும். அதன் பிறகு அப்ரூவ் ஆகிடும். கிட்டத்தட்ட இது அப்ரூவ்டு அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்குது, ஜென்ரல் தாட்டு. இதை நம்ம டீட்டெயில் பிரேக் டவுனை போய் பார்ப்போம். இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா 1990களில் பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 82 அப்படின்னு என் நினைவு சொல்லுது, அவ்வளோ F-16 ரக போர் விமானங்களை கொடுத்தாங்க அமெரிக்கா அந்த காலகட்டங்களில். ஏன்னா அப்போ தான் தாலிபான்களுக்கு எதிராக அந்த வார் ஆன் டெரரிசம் ஆரம்பித்த காலகட்டம். அதன் பிறகு அதோடைய வயது அப்படின்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது வந்து ஒரு மிட் லைஃப் அப்கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏர் ஃப்ரேமோடைய அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 8000 மணி நேரம் அப்படின்னு சொல்லி F-16க்கு சொன்னாலும், பட் அதோட ரியல் பேட்டில் கண்டிஷன்ஸில் ஒரு 5500லேருந்து 6000 மணி நேரம் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பல அப்கிரேட்ஸை வந்து நீங்கள் பண்ணணும். இப்போ இந்த பேக்கேஜில் 2 இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஇன்னு சொல்லக்கூடிய மேஜர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், புது ஆயுதங்களை அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்கலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு, அதாவது குறிப்பாக F-16 ரக போர் விமானங்களுக்கு ஒரு அப்கிரேட் வந்து வழங்குறாங்க. இந்த எம்டி எக்யூப்மெண்ட் $37 மில்லியன் இவங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக 92 லிங்க் 16 டாக்டிக்கல் டேட்டா லிங்க் சிஸ்டம். இது அந்த விமானத்தோடைய டேட்டாவை நாட்டோ மற்றும் அமெரிக்காவுடைய அந்த காமன் பிளாட்ஃபார்மில் சேர்க்கறதுக்கான இணைவு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 6 MK-82 இனர்ட் பாம் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுறது. இது ஒரு டம்மி பாம். இந்த லிங்க் 16 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த $37 மில்லியன் இந்த லிங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த லிங்க் 16 தான் நாட்டோவுடைய ஸ்டாண்டர்ட் செக்யூரிட்டி கம்யூனிகேஷன் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்குள்ளே நீங்கள் போய் பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது அந்த விமானம் எங்கே பறக்குது, அதோடைய தன்மை என்ன, அதோடைய போர் புரியும் லைவ் டேட்டா, டாக்டிக்கலாக அது பறக்கும்போது எல்லா டேட்டாவுமே நாட்டோவுடைய சென்ட்ரல் கமாண்டுக்கு போகும். ஸோ அமெரிக்காவுடைய நாட்டோ நாடுகள் 38 நாடுகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் நான் நாட்டோ அலைஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த F-16 வந்து அங்கே லிங்க் பண்ணிவிடுவாங்க. இதனால தான் இந்தியா அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிச்சு. ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நாட்டோவுடைய தலைமையகத்தில் உட்காந்து அவங்களால வந்து பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் $649 மில்லியன். இதில் இந்த F-16 ரக விமானத்துடைய ஏர் ஃப்ரேம் அதோட அப்கிரேடு, அப்புறம் ஆப்ரேஷனல் ஃப்ளைட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, அதோட மாடிஃபிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபிக் எக்யூப்மெண்ட், IFFன்னு சொல்லக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ. இது எல்லாமே சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கார் வந்து சேமு. இப்போ அந்த காரில் வந்து ஒரு ADAS ஃபிட் பண்ணுறாங்க, அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம் சொல்லிட்டு இந்த சமீப காலங்களில் நம்ம காரில் பார்க்குறோம். ஒரு வென்டிலேட்டட் சீட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு GPS ஃபிட் பண்ணுறாங்க, ஒரு டேஷ்கேம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு அப்டேட் அப்படின்றத பார்க்கலாம். சிமுலேட்டர், ஸ்பேர் பார்ட்ஸ், அப்புறம் வந்து லாஜிஸ்டிக் சப்போர்ட். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய F-16 2040 வரைக்கும் வச்சுக்கிறதுக்கான ஒரு மிட் லைஃப் அப்கிரேட் பேக்கேஜ் தான் இது. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1980களிலேருந்து 90 வரைக்கும் இது ஒரு F-16 Block 52 ரக விமானங்களை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இது வந்து 1990களில் ஒரு முறை அப்கிரேட் ஆச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ 2வது அப்கிரேட் அவங்க இப்போ வந்து கொடுக்குறாங்க. இப்போ அமெரிக்கா சொல்லக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இது வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை உறுதி செய்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவுக்கு பயங்கரவாதிகள் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியும். இதில் காமெடி நிறையா இருக்கிறது வேறு விஷயம். பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க ஆயுதங்களை கொடுக்குறாங்க, இந்த விமானங்களை வந்து நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு.
இப்போது எங்கே கேள்வி வருதுன்னா, இந்த விமானங்கள் உண்மையாகவே பயன்படுத்தப்பட்டுச்சா ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனில் அப்படின்னா, 2014 to 18 பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய ஆப்ரேஷன் ஜர்பி அஸ்ப் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் டிடிபி மற்றும் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி அமைப்புகளுக்கு எதிராக அவங்க பண்ணாங்க. அந்த இடத்துல க்ளோஸ் ஏர் சப்போர்ட், தரைப்படைகள் உள்ளே போகும்பொழுது விமானத்தை கீழே இறக்கி ரொம்ப க்ளோஸாக போய் அந்த கிரவுண்ட் டார்கெட்ஸை தாக்கிறதுக்கான வேலையை வந்து பண்ணாங்க. இது குறிப்பாக ஸ்வாத் வேலி அப்படின்னு அந்த காலத்தில் வந்து அந்த டைமில் ஃபாட்டான்னு சொல்லுவாங்க, ஃபெடரலி அட்மினிஸ்ட்ரேட்டட் ட்ரைபல் ஏரியான்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ கைபர் பக்துன்கோவா ப்ராவின்ஸ். சொந்த நாட்டு மக்கள் மேலே சொந்த நாட்டு போர் விமானத்தை வச்சு குண்டு போட்ட வெகு சில நாடுகளில் பாகிஸ்தான் ஒன்று அப்படின்றத பார்க்கலாம். இது ரியல் டைம் கம்யூனிகேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பயங்கரவாதத்துக்கு எதிராக, தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு போர் விமானத்தை பயன்படுத்துறது இவங்க தான். இப்போ சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் காபூல் மேலே இவங்க ஒரு தாக்குதல் நடத்தினாங்க, தெறிக்கி தாலிபான்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த F-16 ரக போர் விமானங்கள் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. பட் இது ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சிக்கு கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உங்களுக்கு தேவை, இன்டெலிஜென்ஸ் தேவை, சர்விலன்ஸ் தேவை, இப்போ சமீப காலங்களில் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் தேவை. ஃபைட்டர் ரக போர் விமானங்கள் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். பாகிஸ்தானுக்கு இந்த F-16 கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட்டில் இதை வெறும் பயங்கரவாதத்துக்கு எதிராக தான் பயன்படுத்தணும் அப்படின்றது தான். அப்போ அதில் உள்ள இருக்க மீனிங் என்னென்னா, இந்தியாவுக்கு எதிரான யுத்தத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் பாலக்கோட்டில் 2019 பிப்ரவரி மாதம் பாலக்கோட் தாக்குதல் நம்ம நடத்தின போது நம்மளுடைய ஒரு போர் விமானம் MiG-21 சுட்டு வீழ்த்தப்பட்டது. விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினது இந்த F-16 ரக போர் விமானம் தான். அதில் இந்த சைட் விங்கர் மிசைல்னு சொல்லக்கூடிய AIM-120 BVRM பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல், அந்த மிசைலை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. அப்போது 27ஆம் தேதி இவங்க வந்து இல்லைன்னு சொன்னாங்க. பிறகு நாங்கள் F-16 தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு மாறுத்தட்டினாங்க. இப்போ இது அமெரிக்காவுடைய ரெஸ்ட்ரிக்ஷனை மீறினது, அந்த அக்ரிமெண்ட்டை மீறினது. அமெரிக்கா அங்கே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலை. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அடுத்த 40 வருடங்களுக்கு 82 போர் விமானங்கள், ஒரு மிட் லைஃப் அப்கிரேட் கிடச்சிருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த லிங்க் 16 இன்ட்ராஆப்ரேட்டபிலிட்டி தான். இந்த லிங்க்குக்காக தான் $37 மில்லியன் அவங்க தனியாக கொடுக்குறாங்க. இது நாள் வரை அவங்களுக்கு கொடுத்தது கிடையாது. ஸோ பாகிஸ்தானுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்கள் டெக்னிக்கலாக இதை வந்து உண்மையாக பார்த்தோம்னா அது அமெரிக்காவுடைய விமானங்கள் தான். பாகிஸ்தானுக்கு அது எந்த சொந்தமும் கிடையாது, அவங்க ஜஸ்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நேட்டோவோட இன்டர்லிங்க் பண்ணுறது அப்படின்றது நேட்டோவுடைய ஃபோக்கஸ் இப்போ கரண்ட்டில். ஸோ பனிப்போர் கோல்டு வார் முடிந்த பிறகு நேட்டோவோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை எதிர்த்து இருந்துச்சு. இப்போது அந்த ரஷ்யாவிலேருந்து அவங்களுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய 2025 அதை விட்டு விலகி வராங்க. ரஷ்யாவை வந்து எதிரியாக பார்க்கலன்ற ஒரு முடிவுக்கு வரும்போது நேட்டோவுக்கு புது எதிரி யார்? ஒன்று எதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு இராணுவ கூட்டமைப்பு அப்படின்றது தேவை. இப்போ எதிரி இல்லாத இடத்துல நீங்கள் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? அப்போ புது எதிரின்றது தேவை. அதுதான் சீனா. சீனாவுக்கு எல்லையை கொண்ட ஒரு மிக முக்கியமான நாடு பாகிஸ்தான். சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான். இந்த இடத்துல சீனாவை மெயினாக செக் பண்ணணும். நாளைக்கு தேவைப்பட்டால், ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவில் சீனாவோட அணு ஆயுதங்கள் இருக்குது ஷிங்ஜியாங் ப்ராவின்ஸில். தேவைப்பட்டால் நாளைக்கு இந்த விமானங்களை உடனடியாக இயக்க முடியும். இந்த நேட்டோவோட லிங்க் 32ன்னு சொல்லக்கூடிய அந்த நெட்வொர்க்கில் கொண்டு வந்ததுனால கம்ப்ளீட்டாக இப்போது பாகிஸ்தான் கிட்டத்தட்ட நேட்டோவோட அறிவிக்கப்படாத கூட்டாளியாக, அவங்க நேட்டோ நான் நேட்டோலையே ட்ரீட்டியாலேயே இருக்காங்க, பட் ஒரு அறிவிக்கப்படாத நேட்டோ கூட்டாளியாக சீனாவுக்கு எதிராக பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் இதுதான். அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அமெரிக்கா மற்றும் நேட்டோவுடைய இந்த லிங்க் 13ன்னு சொல்லக்கூடிய இந்த லிங்க் 16 இன்டகிரேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்களால ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ண முடியும், கோஆர்டினேட்டடாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஸோ சைனாவை சுற்றி வளைக்கிறதுக்கான வேலைகளை அமெரிக்கா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி சைனாவுடைய மிலிட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பாகிஸ்தான் மேலே, JF-17 தண்டர், J-10 ரக விமானங்கள், அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ-9B, அவங்களோட மிசைல் சிஸ்டம்ஸ் PL-15, கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள்னு சொல்லி பல விஷயம் இன்றைக்கி இருக்குது. இதை கவுண்டர் பண்ணோம் அப்படின்ற போது அமெரிக்காவுடைய சிக்னேச்சர் விமானமான F-16 வந்து அவங்க அப்கிரேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல சைனாவோடைய டிபெண்டன்சியை கட் பண்ணி பாகிஸ்தான் வந்து வெளியில் வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்கா பார்க்குது. மூணாவது எடுத்திங்கன்னா, சமீபத்தில் நடந்த
இதில் பாகிஸ்தானுடைய மினரலை வந்து அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை ஒரு டப்பாவில் போட்டு சூட்கேஸில் போட்டு எடுத்துகிட்டு போய் அசீம் முனீரும் சபாஸ் ஷெரீஃபும் அங்கே சேல்ஸ்மேன் மாதிரி நின்றதெல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு அமெரிக்காவுடைய மைனிங் நிறுவனம் வந்து $1.2 பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடி இந்திய மதிப்புக்கான முதலீடுகளை அறிவிச்சிருக்காங்க. இது பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றதுக்கான ஒரு குறியீடு. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மாதத்தில் என்ன நிகழ்வு நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாகிஸ்தானும் அமெரிக்காவும் மீண்டும் க்ளோஸ் ஆகிறாங்க அந்த ஐசோலேஷன் இருந்து. அசீம் முனீரோடைய அந்த அசீம் முனீரோடைய ப்ராமினன்ஸ் வந்து அதிகரிக்குது. முழு ஆட்சி அதிகாரமும் இப்போ அசீம் முனீர்கிட்ட போயிருச்சு. அமெரிக்கா ஜனநாயகத்துக்காக போராடணும்னு சொல்லக்கூடிய நாடு இது வரைக்கும் வாயவே திறக்கலை. 4வது சீனாவை வந்து அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. சீனா 10-12 வருடம் முதலீடு செய்து வச்சுருந்த பலுச்சிஸ்தானில் இன்றைக்கி அமெரிக்க நிறுவனம் உள்ளே இறங்குறாங்க. 2 மிகப்பெரிய சக்திகள் உலகத்தில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல போய் மைனிங் பண்ணுறது அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். இப்போ அங்கே இன்சர்ஜென்சி அமைப்புகள் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று எதிராக பயன்படுத்துவாங்க. ஸோ பாகிஸ்தான் லிட்ரலாக அவுட் ஃபார் சேல்னு போட்டது இப்போ தெளிவாக வந்திருக்கு. இப்போ இந்த F-16 ரக விமானங்களை அப்கிரேட் பண்ணதில் சைனாவாக அவங்க மெயினாக வைக்கிறாங்க. சைனா கிட்டேருந்து ஆயுதங்கள் வந்து பாகிஸ்தான் வாங்கக்கூடாது அப்படின்றது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு ஈரானை தாக்கணும் அப்படின்ற போது டியாஜோ கார்ஷியோவிலேருந்தோ இல்லை கத்தார்லேருந்தோ அவங்க டேக் ஆஃப் பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா கத்தாருக்கு ஆபத்து இருக்குது. டியாஜோ கார்ஷியோவிலேருந்து ஒரு பசிபிக், அதாவது நம்மளுடைய இந்து மகாசமுத்திரோட ஒரு தீவிலேருந்து இங்கே வந்தாங்க. அதுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய அந்த 80 F-16 பயன்படுத்தி ஈரானை தாக்குனாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். ஏன்னா ஈரானும் பாகிஸ்தானும் எல்லை நாடுகள். இது தாண்டி ஜேடி வான்ஸ் மீண்டும் சொன்னது, அவங்க துணை அதிபர் சொன்னது என்னென்னா, இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுன்றது நாட் அட் த காஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னார். இந்தியாவை வந்து பின்தள்ளி நாங்கள் இதை பண்ண மாட்டோம், இந்தியாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரமாட்டோம்னு சொன்னால் கூட உள்ளே இந்த விமானங்களை இவங்க இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அப்படின்ற உள்பொருளுமே இருக்குது. இப்போது யூஎஸோடைய லாங்குவேஜ் இந்த சேலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வில் நாட் ஆல்டர் த பேசிக் மிலிட்ரி பேலன்ஸ் இந்த ரீஜன். இது ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தருக்கு எதிராக நாங்கள் பண்ணல, எந்த விதமான அந்த பேலன்ஸில் எந்த விதமான மாற்றமும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்தியாவுடைய ஏர் சுப்பீரியாரிட்டியை நேரடியாக எதிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா F-16 தான். இப்போது 2019 இந்திய விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது பாகிஸ்தானில், அதுவுமே வந்து இந்த இடத்துல இருக்குன்றதான் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லிங்க் 16 மூலயமா ஒரு ஏர் ஆப்ரேஷனை எப்படி கண்டக்ட் பண்ணுறதுன்ற அந்த வேல்யூபிளான தகவல்கள் இங்கே கிடைக்கும். இப்போ அது கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது நெக்ஸ்ட் கேள்வி. பட் கிடைக்கிறதுக்கான அந்த கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு பாகிஸ்தானுடைய விமானி இந்த F-16 பறந்து இல்லை இந்தியாவுக்குள்ளே வராங்கன்னா இந்த விமானத்தை எப்படி இயக்கலாம்னு சொல்லி அவங்க நேட்டோவில் வந்து அட்வைஸ் எடுக்க முடியும். அதுக்கான லிங்க் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நேட்டோ கொடுக்குமா இல்லையா, நேட்டோன்றது பேசிக்கலாக அமெரிக்கா கொடுக்குமா இல்லையான்றது நெக்ஸ்ட் கேள்வி. இப்போ இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு தன்னோட சைனா கையில் முழு அடிமையாக போயிடக்கூடாது. ஒரு காலத்தில் ஏன் அடிமையாக இருந்த நீ மீண்டும் என் கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற போது சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு F-16 அங்கே வைக்கணும். அதே மாதிரி F-16 கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா இந்தியாவுடைய வலிமையும் அதிகமாகும். நல்லா கவனிங்க, அமெரிக்கா நட்பு நாடாக இருந்தாலும் இந்தியா அளவுக்கு மீறி ஒரு இராணுவ சக்தியாக வளர்றதை அவங்க விரும்பவே மாட்டாங்க. 3வது மிக முக்கியமான குறி ஈரான்கிட்ட என்னைக்கு இவங்க காசு வாங்கிட்டு மாறுவாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த வகையில் ஈரானையும் காலி பண்ணுறதுக்கு இந்த விமானங்கள் வந்து ரெடியாக இருக்கும். அதன் பிறகு இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ISK போன்ற அமைப்புகள் ஒருவேளை அவங்கள தாக்கணும் அப்படின்னாலும், கடைசியாக ரொம்ப முக்கியமாக ஆப்கானிஸ்தானை மீண்டும் வீழ்த்தணும், தாலிபான்களை மீண்டும் வீழ்த்தணும்னா இதே விமானங்களை அவங்க ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவும் பயன்படுத்துவாங்க. ஸோ பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு பிளே கிரவுண்ட். அந்த பிளே கிரவுண்டில் டாமினேட் பண்ணது அமெரிக்கா. 2010க்கு பிறகு 2025 17 வருட காலம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை முழுவதும் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தது சைனா. இப்போ அந்த இடத்துலேருந்து விலகி இவங்க கொண்டு வராங்க. பெரிய காமெடி, பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வுகள் வர இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பலுச்சிஸ்தானில் ரோடு போட்டது சீனா, அங்கே இருக்கக்கூடிய மைனிங்கை வந்து அதிகப்படுத்தினது சீனா, அந்த தொழில்துறையை உருவாக்குனது சீனா. இப்போ அதே ரோட்டில் அதே மைனிங் இதெல்லாம் வச்சு அதே துறைமுகத்தில் சைனா எந்த துறைமுகத்தை கட்டினாங்களோ அதே துறைமுகத்தை வச்சு ஒரு அமெரிக்க நிறுவனம் அங்கேருந்து கனிம வளங்களை அள்ளிட்டு போகிறாங்க. இப்போ இதை சைனா விரும்புமா? கண்டிப்பாக விரும்பாது. 2 நாடுகளும் ஒரே இடத்துல கை கோத்து வேலை செய்வாங்களா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ரெண்டுமே எதிரி நாடுகள். இங்கே அவங்க ரிஃபைன் பண்ண போகிறது ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். ரேர் எர்த்தில் ஏற்கனவே சைனாவுக்கு ஒரு பெரிய மோனோபோலி இருக்குது.
அதை பிரேக் பண்ணோம் அப்படின்ற போது அமெரிக்கா எந்த அளவுக்கு எல்லைக்கும் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே இன்சர்ஜென்சி அமைப்புகள் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தின் கண்ணில் விரல விட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பிரித்து பார்க்கும் பொழுது பாகிஸ்தானை இவங்க கிட்டத்தட்ட வித்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த டீல் அப்படின்றது 30 நாள் காங்கிரஸோடைய ஸ்க்ரூட்டினிக்கு போகும், அதாவது அவங்க பாராளுமன்றத்தோட ஸ்க்ரூட்டினிக்கு போகும். இந்த இடத்துல அவங்க அதாவது ரிப்பப்ளிக்கு எதிராக இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக்கில் இருக்கக்கூடிய சில செனட்டர்ஸ் மற்றும் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ்மேன் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சில அப்ஜெக்ஷன்ஸ் வந்து வைப்பாங்க. ஒரு சில சிறு மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கிளியர் கட்டாக இது இந்தியாவுக்கு எதிரானதுன்றதை விட இந்தியாவுக்கும் இதில் ஒரு கன்சர்ன் இருக்குது. பட் நம்ம பெருசளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பாகிஸ்தானுடைய விமானங்கள் F-16 எத்தனை விமானங்களை இந்தியா வீழ்த்துச்சு, அதை டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே வீழ்த்துச்சுன்றது நமக்கு தெரியும். ஸோ ஏர் டிட்டரன்ஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏர் டாமினன்ஸுக்கு நம்ம போர் விமானங்களை விட மிசைல்ஸை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். ஸோ அந்த வகையில் இந்த கேமில் ஒரு பெரிய தோய்வெல்லாம் இந்தியாவுக்கு கிடையாது. பட் கேம் இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் சரி, ஈரானுக்கும் சரி, சைனாக்கும் சரி ஒரே நேரத்தில் அமெரிக்காவுடைய த்ரெட்டை வந்து அந்த செக் பாயிண்ட்டை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது எப்படி கவுண்டர் ஆகுன்றதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.